26 ஜனவரி 2026 ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் வாரம் திங்கள். நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 22 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது: சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராகத்தானே பிளவப்படும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராகத்தானே பிளவப்படும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னை எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவர் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினால் அன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்கள் மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, ஜனவரி மாதம் 26ஆம் நாள் இன்றைய நாள் 2 முக்கிய திருநாட்களை நாம் நினைவு கூறுகிறோம். ஒன்று, நம் தாயாம் திரு அவை கொண்டாடுகின்ற புனித தீமோத்தேயு மற்றும் தீத்துனுடைய நினைவு நாள். மற்றும் தாய்நாடு இந்தியா கொண்டாடுகின்ற குடியரசு தினம். இன்றைய நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் இந்த புனிதர்கள் வழியாக ஆசீர்வதிக்கும்படியாகும் உங்களுடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்கள் இன்றைய என்னுடைய திருப்பலியில் வைத்து ஜெபிக்கின்றேன். நற்கனை ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களை ஏற்றி ஆண்டவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுத்தர உங்களுக்காக செபிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு ஒரு தீவிரமான எதிர்மறை நிலையை அவர் கொண்டிருக்கிறார். தன்னுடைய இறையரசு பணியான மற்றவர்களை சுகப்படுத்துவது, விடுதலை அளிப்பது, உடைந்த வாழ்க்கைகளை மீட்டெடுப்பது போன்ற பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய புகழானது நல்ல விதத்தில் பரவி இருப்பதினால் மறைநூல் அறிஞர்கள் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்கவில்லை. சந்தேகத்துடன் குற்றச்சாட்டுடன் அணுகுகிறார்கள். நன்மையை அவர்கள் தீமை எனவாகவும் வெளிச்சத்தை இருள் எனவும் அழைக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுடைய இயேசுனுடைய பணியை தீய ஆவியுடன் அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். இயேசு அமைதியுடன் தெளிவுடன் அவர்களுக்கு பதிலளிக்கிறார். சாத்தான் எவ்வாறு மற்றொரு சாத்தானை வெளியேற்ற முடியும் என்று. தீமை ஒன்றுபடுத்தாது, அது பிளவையை தான் உண்டாக்கும். இயேசு செய்வது மனித அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பது, கடவுளிடமிருந்து தான் வரக்கூடியது என்று அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். தூயாவின் வழியாக அவர் செய்கிறார். ஆனால் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு மனிதன் தன்னுடைய பலவீனத்தால் செய்திருக்கின்ற பாவங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், தன்னுடைய இதயத்தை எவ்வளவு கடினமாக மூடி வைத்திருந்தாலும், கடவுளுடைய அன்பானது எல்லையற்றது. அது உண்மையினால் இறைவன் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறார். மனிதனுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்ற இறைவன் மனிதத்தில் அருள் இல்லை என்பதை உணர்ந்து அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் எவன் ஒருவன் தூயாவிக்கு எதிராக பாவத்தை புரிகிறானோ அவனுக்கு மன்னிப்பு இல்லை என்று கண்டிப்பாக குறிப்பிடுகிறார். தூயாவி எப்பொழுதுமே நன்மையை தான் செய்ய தூண்டுகிறது. ஆக அந்த ஆவிக்கு எதிராக நாம் எதுவும் செய்யக்கூடாது என்பதை தான் இறைமகன் இயேசு குறிப்பிடுகிறார். இன்றைய நாளில் புனித தீமோத்தேயுவும் தீத்துனுடைய திருநாளை கொண்டாடுகின்ற நமக்கும், இந்திய நாட்டினுடைய குடியரசு தினமாக கொண்டாடுகின்ற நமக்கு இந்த நற்செய்தி வாசகம் ஆகமாக பேசுகின்ற ஒரு உண்மை: நாம் மனிதத்துவத்தில் இணைந்திருக்க வேண்டும். தீமோத்தேயும் தீத்தும் இளம் வயதிலேயே பெரிய பொறுப்புகளை ஏற்றவர்கள். பவுலடியார் அவர்களை பலவிதமான குழப்பங்கள், பிளவுகள், தவறான போதனைகள் நிறைந்த அந்த ஒரு சமூகத்தில் இவர்களை பணிக்கு நியமிக்கிறார். அவருடைய அதிகாரம், பணிகள் வெறும் அதிகாரத்தை செலுத்துவது மட்டுமல்லாமல் சேவை செய்வதில் இருக்க வேண்டும் என்பதையும், கதவுகளை மூடுவது அல்லாமல் இதயங்களை திறந்து வைப்பதும், தூயாவுடைய வழிநடத்தலுக்கு செவி மடுப்பதே உண்மையான தலைமை என்பதை
இந்த 2 புனிதர்கள் இன்று நமக்கு அளிக்கிறார்கள். இன்றைய நாட்டில் நாம் குடியரசு தினத்தை கொண்டாடுகின்ற பொழுது நமது நாடு நீதி, மரியாதை, சமத்துவம் ஆகிய மதிப்புகளில் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஒரு குடியரசு நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் உண்மைக்கு செவி கொடுக்க வேண்டும். பொது நலனுக்காக உழைக்கின்ற குடிமக்களாக நாம் இருக்க வேண்டும். அதிகாரம் தூக்கி போட்டுவிட்டு சேவை மனப்பான்மை கொண்டிருக்க வேண்டும். சமூகம் சகோதரத்துவத்தில் இருக்க வேண்டும். ஆக இயேசு கூறியபடி தன்னிடமே பிளவுபட்ட எந்த அரசாட்சியும் நிலைத்து நிற்க முடியாது. ஆக நாட்டில் நம்முடைய பல மாநிலங்களில் பல விதத்தில் நாம் பிளவுபட்டு இருந்தாலும் இந்தியன் என்ற ஒரு ஒருமை நிலையை நாம் கொண்டு வாழ்கின்ற பொழுது நம்முடைய அரசாட்சி எப்பொழுதுமே சரிவுபடாது. ஆக இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையிலும் சமூக வாழ்விலும் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே திறந்த இதயம் கொண்ட பிள்ளைகளாக உண்மையுடன் ஒற்றுமையுடன் வாழ்கின்ற பொழுது அதிகாரம் மறைந்து சேவைகள் வெளிக்கொணரும். ஆக அவ்வாறு சேவைகளை வருகிறதை தான் இன்றைய புனிதர்களும் இன்றைய குடியரசு தினமும் நமக்கு நினைவுபடுத்துகின்ற ஒரு உண்மை. எப்பொழுதெல்லாம் நம்மிடத்தில் நீதி, சமத்துவம், மனித மரியாதை ஆகியவற்றில் நாம் இருக்கின்ற பொழுது அன்று நம்முடைய தலைமைகளும் அரசியலமைப்பும் ஒரு பூரண தன்மையை, பொறுப்புணர்வையும் கொண்டிருக்கும். நாம் எப்பொழுது இதையெல்லாம் மறைத்து விடுகிறோமோ நம் கடவுளையே நாம் தவற விடுகிறோம். கடவுளை தவறவிட்டால் தூய ஆவியை நம்மை விட்டு விலகி செல்லும். ஆக தூய ஆவியை நம்மை விட்டு விலகி சென்றால் ஒரு அன்பு நிறைந்த, ஆற்றல் நிறைந்த, சமத்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்மை விட்டு விலகி செல்லும். ஆக இன்று நாம் திறந்த மனிதருக்காக, நிலையான ஒரு துணிவுக்காக, நமது நாட்டில் ஒற்றுமையுடனும் பொறுப்புடனும் வாழ்வதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கடவுள் நம்முடைய நடுவில் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களை அடையாளம் கண்டெடுக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவர் மீது நம்பிக்கை உள்ள குடிமக்களாக, பொறுப்புள்ள குடிமக்களாக நாம் வாழ வேண்டும். உண்மை, இரக்கம், அருள் நமக்கு முன் இருக்கின்ற பொழுது அவற்றை நாம் அடையாளம் காண வேண்டும். அவ்வாறு அடையாளம் காணுகின்ற பொழுது நாம் ஒரு சிறந்த பொறுப்புள்ள குடிமக்களாக மாறும். இயேசுடைய அன்பு சிலராக மாற முடியும். அவருடைய பிள்ளைகளாக மாற முடியும். ஆண்டவருடைய அனுக்கிரகத்தால், தீமோத்தேயும் தீத்துனுடைய பரிந்துரையினால் இந்த நாள் முழுவதும் நாம் சிறப்பாக அமைக்க இறைவனிடத்தில் ஜெபிப்போம். ஆமீன். மன்றாடுவோமாக. அன்பும் இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த புதிய நாளை எங்களுக்கு அருள்தேவமுக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். இன்றைய நாளில் நாங்கள் கொண்டாடுகின்ற நினைவு நாட்களையும் எங்கள் இந்திய நாட்டினுடைய விழா நாளை தந்தமைக்காக மக்கள் நன்றி கூறி இந்த நாள் முழுவதும் எங்கள் வாழ்வின் ஒளியாகும், நம்பிக்கையாகும், மனித நேயத்தினுடைய தொடக்கமாகவும் அமைய கிருபை புரிந்தள்ளும். என்னுடைய இதயங்களை திறந்தவைகளாக வைத்திருளும். ஆண்டவரை, நன்மையென அறிந்து கொள்கின்ற பார்வையை எங்களுக்கு தாரும். உண்மையை மறுக்கும் கடினமான மனங்களை பணிவும் கருணையும் நிறைந்த மனங்களாக மாற்றியருளும். ஆண்டவரை, இன்று நாங்கள் எங்களுடைய நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம். பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல மதங்கள் கொண்ட இந்த நாட்டில் நாங்கள் அனைவரும் முதலில் மனிதர்கள் என்பதை எப்பொழுதும் மறக்காதிருக்க எங்களுக்கு அருள் புரியும். ஜாதி என்ற பெயரில் மனிதனை பிரிக்கின்ற மனப்பான்மையிலிருந்து எங்களை விடுவித்து அருளும். மதத்தின் பெயரில் வெறுப்பையும் வன்முறையும் விதைக்கும் அனைத்து எண்ணங்களிலும் நீர் அகற்றி அருளும். வேறுபாடுகளில் பகை அல்ல, வேற்றுமைகள் அழகு காண எங்களுக்கு கற்றுக்கொடு. புனித தீத்துவு போல தூயாவுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்ற திறந்த இதயங்களை எங்களுக்கு தாரும். பிளவுகளை உருவாக்குகின்ற சொற்களில் இருந்து ஒன்றுபாட்டை உருவாக்கும் செயல்களுக்குள் எங்களை வழி நடத்தியறலும். இன்றைய நாளில் எங்கள் குடும்பங்களில் சமாதானம் பிறக்கட்டும். எங்களுடைய சமுதாயத்தில் நீதி மலரட்டும். எங்கள் நாட்டில் மனித மரியாதை நிலைநாட்டப்படட்டும். யாரும் உயர்ந்தவரல்ல, யாரும் தாழ்ந்தவரல்ல. அனைவரும் உருவில் படைக்கப்பட்ட, உமது சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் என்றும் இதை நாங்கள் எங்களுடைய வாழ்வால் சாட்சி சொல்ல எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளித்தருளும். இன்றைய நாளில் வெறுப்புக்கு பதிலாக அன்பை தேர்வு செய்யும் நாளாகவும், பயத்துக்கு பதிலாக நன்மையை விதைக்கும் நாளாகவும், பிளவுக்கு பதிலாக ஒன்றுபாட்டை கட்டும் நாளாகவும் மாறட்டும். ஆண்டவரை, இந்த புதிய நாளில் மனிதநேயத்தினுடைய தொடக்கமாக எங்களுக்கு மாற்றிடலும். எங்கள் நாடு இந்தியா அமைதியின், சமத்துவத்தின், மனித முறையின் சின்னமாக விளங்க அருள் புரியும்.
இன்று நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு பணிகள், செல்லிருக்கின்ற ஒவ்வொரு பயணங்கள், சந்திக்க இருக்கின்ற ஒவ்வொரு நபரிடத்திலும் உமது பிரசனத்தை நாங்கள் உணரவும், எம்மில் உமது பிரசனத்தை மற்றவர்கள் உணரவும் கிருபை புரிந்தரும். எங்களுடைய மன்றாட்டுகளை ஏற்றலும். இன்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்ற ஒவ்வொரு ஜபங்களை ஏற்றலும். எங்கள் கண்ணீர்களை தொடுத்தேறலும். எங்கள் கவலைகளை போக்கியறலும். எங்கள் இதயத்திற்கு அமைதியை தாரும். எங்கள் உடலுக்கு சுகத்தை தாரும். எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். உண்மையை நம்பித நாளை தொடங்கின்ற எங்களுக்கு உமது கிருபையுடன் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றிட, வெற்றியை நாங்கள் பெற்றிட எங்களோடு பயணித்தரலும், எங்களோடு தங்கியறலும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து தூய வரப்பிரசாதத்தினால் எங்களை வலுப்படுத்தி வலிமையான ஒரு நாளை, வலிமையான ஒரு உடைய தூய அருளை நாங்கள் பெற்றிட எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளித்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.